சமீபத்தில் மாலத்தீவை பற்றி செய்திகளில் பார்த்துருப்போம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள ஒரு சில மந்திரிகள் மற்றும் அமைச்சர்களோட தவறான கருத்துக்கள்னால தான் செய்திகளில் பார்த்தோம். டிசம்பர் 2023 நம்ம நாட்டோட பிரதமர் மாலத்தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற லட்சத்தீவுக்கு போயிருக்காருங்க. இது மாலத்தீவில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கு அப்படி தான் சொல்லணும். சுற்றுலா செல்றவங்களோட கவனத்தை மாலத்தீவில் இருந்து லட்சத்தீவுக்கு திசை திருப்பும் முயற்சி என்ற கண்ணோட்டத்தில் மாலத்தீவு அமைச்சர் அப்துல்லா மக்சூம் மஜித் பிரதமர் மோடியை குறி வச்சு கடற்கரை சுற்றுலாவில் இந்தியா மாலத்தீவுடன் போட்டி போட முயற்சிக்கிறது அப்படின்னு சமூக ஊடகங்களில் தரக்குறைவான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காருங்க. இந்த கருத்துக்களுக்கு இந்தியர்கள் சரியான பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரபலங்கள் முதற்கொண்டு சமூக ஊடகங்களில் பாய்காட் மால்டீவ்ஸ் என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணது மட்டுமல்லாம மாலத்தீவுக்கான தங்கள் திட்டமிட்ட பயணங்களையும் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த செயல் இந்திய சுற்றுலா பயணிகளை பெரிதும் நம்பியிருக்கும் மாலத்தீவு சுற்றுலாத்துறைக்கு பெரிய அடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மாலத்தீவு அரசாங்கம் இதெல்லாம் பேச்சு சுதந்திரப்பா கண்டுக்கிடாதீங்கன்னு ஆரம்பத்தில் அவங்க நாட்டு அமைச்சர்களை பாதுகாத்துச்சுங்க. அப்புறம் கடைசியில் இந்தியாவுடனான பதட்டத்தை சமாளிக்கிறதுக்காக வேறு வழி இல்லாம அவங்க நாட்டு அமைச்சர்களை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட அரசியல்வாதிகளின் கருத்துக்களை மாலத்தீவுல இருக்கிற சாமானிய மக்கள் யாரும் பெரும் அளவுல ஆதரவு தெரிவிக்கல. அதற்கு பதிலா அந்த கருத்துக்களுக்கு விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் தான் அந்த நாட்டு மக்களே வெளிப்படுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த நாட்டோட ஜனாதிபதியான முகமது முய்சு என்ன செஞ்சிருக்காருன்னா, மாலத்தீவு பிராந்தியத்தில் இருக்க இந்திய ராணுவத்தை இந்தியா திரும்ப பெறணும்னு பகிரங்கமான கோரிக்கையை வெளிப்படுத்திருக்காருங்க. 1978 ஆண்டு ஜூன் 15 பிறந்த முகமது முய்சு மாலத்தீவின் ஒரு முக்கியமான அரசியல்வாதி மட்டுமல்லாம தற்போது மாலத்தீவோட ஜனாதிபதியும் அவர் தான். நவம்பர் 17, 2023 ஆண்டுல தான் அவர் ஜனாதிபதியாவே பதவி ஏற்றிருக்காருங்க. அவரோட அரசியல் பயணம் வீட்டு வசதி அமைச்சர்ல தொடங்கி மாலே மேயருக்கு அப்புறம் இப்போ 2023 மாலத்தீவோட ஜனாதிபதியில கொண்டு வந்து விட்டுருக்குங்க. மஜேடியா ஸ்கூல்னு மாலத்தீவோட பழமையான பள்ளிக்கூடத்துல தான் அவரோட கல்வி பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சு பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல முடிச்சிருக்காருங்க. சும்மா லேசுபட்ட ஆளுன்னு நினைச்சா பழைய ஆளா இருக்காரு. அதோட நிக்காம சிவில் இன்ஜினியரிங்ல PhD யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ்ல முடிச்சிருக்காருங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் சொல்லப்படுற சர்டிபிகேஷனை அமெரிக்காஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல வாங்கியிருக்காரு. 1998 முய்சு வந்து கட்டுமானம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சகத்துல கட்டுமானம் மற்றும் பொதுப்பணி திட்டமிடல் தொழில்நுட்ப வல்லுநரா தனது அரசாங்க சேவையை வந்து தொடங்கியிருக்காருங்க. 2012 ஆண்டுல ஜனாதிபதி வஹீத் ஹாசனோட நிர்வாகத்தின் போது வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழலின் அமைச்சரா முய்சு பதவி வகிச்சிருக்காரு. 2013 ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி அப்துல்லா யாமினின் அரசாங்கத்துக்கு கீழே தன்னோட பதவியை தொடர்ந்தாரு. மாலத்தீவு வரலாற்றில் முதல் தீவுகளுக்கு இடையேயான பாலமான வரலாற்று சிறப்புமிக்க சினமாலை பாலம் உள்கட்டமைப்பு திட்டங்களை முய்சு வந்து மேற்பார்வையிட்டிருக்காருங்க. 2018 ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு முய்சு மாலத்தீவின் முற்போக்கு கட்சியில சேர்ந்தாரு. மேலும் எதிர்கட்சியின் துணைத் தலைவராகவும் தேர்தல் துறையின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்காருங்க. 2023 ஆளும் மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் வேட்பாளரை தோற்கடிச்சு மாலே மேயரா முய்சு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்க. மாலேயின் முதல் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் வந்து முய்சு தான். முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா யாமினின் தண்டனைக்கு பிறகு மக்கள் தேசிய காங்கிரசின் வேட்பாளரா முய்சுவோட ஜனாதிபதி பயணம் தொடங்குச்சுங்க. அவரோட பிரச்சாரம் அப்புறம் நடவடிக்கைகள் எல்லாமே மாலத்தீவு விவகாரங்கள்ல இந்திய செல்வாக்க குறைக்கிறதுலேயே தான் கவனம் செலுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அவர் வந்து சீனாவுக்கு ஆதரவானவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் மதத்துக்கு சீனா வந்து ஆதரவான நாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. முய்சு 2023 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைஞ்ச பிறகு நவம்பர் 17, 2023 அன்னைக்கு 9வது அதிபரா பதவியேற்றிருக்காரு. இப்போ நாம மாலத்தீவு பத்தி பார்ப்போம். லாக்கடிவ் கடலோட மையப்பகுதியில் இந்த மாலத்தீவு வந்து அமைஞ்சிருக்குங்க. 26 பவளப்பாறைகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பவள தீவுகளை உள்ளடக்கிய ஒரு தீவு கூட்டம் தான் இந்த மாலத்தீவு. அழகான வெள்ளை மணல் கடற்கரைகள், அப்புறம் டர்க்கைஸின் தெளிவான நீர், அப்புறம் துடிப்பான கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெயர் பெற்ற இந்த தெற்காசிய சொர்க்கம் ஆடம்பர பிரியர்கள் ஓய்வெடுக்க அப்புறம் நீருக்கடியில சாகசங்களை செய்ய விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த இடங்க. இதோட பரப்பளவு வந்து 298 சதுர கிலோமீட்டர். இந்த நாட்டோட தலைநகரம் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலேங்க.
கிமு 5ஆம் நூற்றாண்டுல இலங்கை மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த பௌத்த மக்கள் இந்த தீவு கூட்டத்தில் வந்து வாழ்ந்து வந்தாங்க. கிபி 1153ல இந்த மக்கள் இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க. 16ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசியர்கள் மாலையை மையமா வச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தீவு வந்து டச்சு பாதுகாப்பு கீழே வந்திருக்கு. பின்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி கீழே வந்திருக்கு. அப்புறம் 1965ல தான் மாலத்தீவு முழு அரசியல் சுதந்திரம் அடைஞ்சு 1968ல குடியரசா மாறி இருக்குங்க. வட மத்திய இந்திய பெருங்கடல்ல இந்த மாலத்தீவு வந்து அமைஞ்சிருக்கு. மாலத்தீவுங்கிறது ஒரு சங்கிலி அமைப்புன்னு சொல்லலாம். 1200 சிறிய பவளத்தீவுகள் அப்புறம் மணற்பரப்புகள் எல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னா ஒரு கூட்டமா இருந்து இந்த ஒரு தீவை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி 510 மைல்களுக்கும் கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி 80 மைல்கள் வரை நீண்டு இருக்கு. இந்த தாழ்வான தீவு எப்படி உருவாகி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீர்ல மூழ்கி போன பழங்காலத்துல இருந்த எரிமலை மலைத்தொடரால உருவாகி இருக்குங்க. சுத்தி தடுப்பு பாறைகள் இருக்கிறதுனால மழை காலங்களில் இந்த தீவு பாதுகாப்பாக இருக்கு. ஏற்கனவே பார்த்த மாதிரி மாலத்தீவோட தலைநகரம் வந்து மாலே அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம். மாலத்தீவோட நாணயத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டீவியன் ருஃபியா. நமக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குதோ அதே மாதிரி அவங்க நாட்டு பணத்தை கட்டுப்படுத்த த மால்டீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க. நம்ம பணத்தை எப்படி ஐஎன்ஆர்னு குறிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க நாட்டு பணத்தை எம்விஆர் அப்புறம் ஆர்எஃப்னு சொல்றாங்க. த மால்டிவியன் ருஃபியா ISO 4217 அங்கீகாரம் பெற்று இருக்குங்க. சிறிய தொகையை வந்து லாரின்னு சொல்றாங்க. 100 லாரி சேர்ந்தா ஒரு ருஃபியாங்க. மாலத்தீவோட மொழி என்னன்னு பார்த்தோம்னா திவேஹி இல்லைனா மால்டீவியன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இண்டோ ஐரோப்பிய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அரபிக்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் போன்ற மொழிகளும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து பேசப்படுது. மாலத்தீவோட மக்களை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா அப்புறம் இலங்கையிலிருந்து குடியேறிய தமிழ் மற்றும் சிங்கள மக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆனால் அங்கே தமிழ் பேசப்படலை அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுப்போம். அதில் பெரும்பான்மையான மக்கள் கிராமப்புறங்களில் தான் வாழ்கிறாங்க. இவங்களில் எல்லாருமே இஸ்லாம் மதத்தை தான் பின்பற்றுறாங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி இதோட பரப்பளவு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298 சதுர கிலோமீட்டர், அதாவது 115 சதுர மைல் நிலப்பரப்பை கொண்ட மாலத்தீவு இந்திய பெருங்கடல்ல தெற்காசிய பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. சுற்றுலாத்துறை மூலமாக தான் 1970களுக்கு பிறகு மாலத்தீவு ஒரு விரைவான பொருளாதார வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஜிடிபின்னு சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய ஆண்டுகளில் சராசரியா 6% இருக்குதுங்க. நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு எங்கிருந்து வருதுன்னா 130க்கும் மேற்பட்ட ரிசார்ட்னால நிரம்பி இருக்கிற தீவுகள்ல இருந்து தாங்க வருது. ஆண்டுதோறும் 1.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இந்த தீவு ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கு. இதுல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விடயம் என்னன்னா சாமானிய பாமர மக்களுக்கு பிரச்சனை தேவையில்லை. அதிகார வர்க்கத்துக்கு இந்த தமிழர்கள், சிங்களவர்களை, இஸ்லாமியர்கள் மையமா வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தேவைப்படுது. இது ஒரு சின்ன ஆரம்பமாக தான் இருக்கும். இது மாதிரி சிறுக சிறுக ஒவ்வொரு பகுதிகளாக பிரச்சனைகள் வளர்த்தெடுக்கப்பட்டு பின்னாட்களில் அதிகார வர்க்கம் பெரிய அறுவடையை வந்து எடுக்க துடிக்கும். இந்த சண்டை அதிகாரங்களுக்குள்ள நடக்கிற சண்டை அப்படிங்கிறத இதுல இருந்து பாதிப்புக்குள்ளாக போறது என்னமோ ஒன்றும் தெரியாத சாமானிய மக்கள் மட்டும்தான். வருங்காலம் பாமர மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் நல்ல காலமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். நல்லதா அமைஞ்சா நல்லா இருக்கும். நன்றி.